முன்னாடி தற்கூரின்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே கேமரா திருப்பு, கொஞ்சம் கேமரா திருப்புவா. இருங்க. அண்ணா 50வது நாள் ஆட்சி எப்படி இருக்கு? ஒன்னும் சரியில்லைப்பா. ஓகே, மாற்றம்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. என்ன அது ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? ஏமாற்றம் தான் நடந்திருக்கு. ஏமாற்றம் தான் நடந்து. ஏன் எதனால அப்படி சொல்றீங்க? எல்லாத்துலயுமே தான் உனக்கு. இப்ப இந்த நாட்டை ஓட்டுறேன், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு 4 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் கத்துக்குவாரு அனுபவம் சொன்னா நீ உட்காருவியா பின்னாடி? பயமா தான் இருக்கும். அந்த பயம் தான் இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொலை பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தரணும்? அதான் அவரே சொல்லிட்டாருப்பா, தனி மனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் தானே முக்கியம்னு சொல்லிட்டாரு. இதுதான் நாங்க முன்னாடி சொன்னோம். இவர் எல்லாத்துக்கும் வந்து முக ஸ்டாலின் சொன்னாரு. இப்ப அவர் வாயாலே சொல்லிட்டாரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்தாச்சுல, இன்னுமே உண்மையை ஒத்துக்கலாம், தப்பு இல்ல. அதனால உண்மையை ஒத்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க, நலத்திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிஎம்ஏ இனிஷியேட்டிவ் எடுத்து இப்ப அந்த கார் வாங்கினாங்க, அதை அவரே டிரைவ் பண்றது, அதுக்கப்புறம் மராத்தான்ல அவரே ஓடுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கு. இது எப்படி நான் பாக்குறீங்க? புதுசா இல்லப்பா, இல்ல இவங்க தான் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்குன்னு. மாசுபுரமணி எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஓடி இருக்காருன்னு தெரியும், ஆனா அவர் முதல்வர் இல்ல, அதனால அந்த கேட்டகரியில போட முடியாது. உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் நிக்காம ஓடி இருக்காரு. இவங்க போய் ஃபுல்லா போய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்தியாவிலேயே வந்து 3 கிலோமீட்டர் ஒன்ன சிஎம் இவரு தான் சொல்றாங்க. வாயை திறந்தா போய் உண்மையே இல்ல, அப்புறம் என்ன பண்றது? ஓகேண்ணா. ஆனா சிஎம் ஆனா மாசத்துக்கு 2 தடவை பெரம்பூருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் வந்து நன்றியே சொல்லலையா? இன்னும் வந்து நன்றியே சொல்லியே. ஓகே, அதே மாதிரி வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் பெரம்பூர்ல என்ன டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? இல்ல ஒண்ணும் இல்லையேப்பா, நன்றியே சொல்ல அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது? ஆனா நீங்க உங்கள்ட்ட கேக்குறா, நீங்க பேசுங்க. அதான் உங்கள்ட்ட கேக்குற, அப்ப நீங்க பேசுங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி அவனை காட்டேன். தமிழ்நாடு எங்க போகுதுன்னு கேட்டில, அப்படியே கேமரா திருப்பு, கொஞ்சம் கேமரா திருப்புவா. இருங்க. இதுக்கு முன்னாடி தற்கூரின்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? யாருனால உனக்கு தற்கூரின்னு தெரியும்? புரியுது இல்ல சொல்லு. இல்ல இப்ப இவங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தற்கூரியில இவனும் ஒருத்தன். அப்படியே திருப்பிக்க. நாங்க கதறணும் தற்கூரின்னு. இப்ப திமுக காரன் தற்கூரி மாதிரி கதறானே, இவனுங்க எங்கள மாதிரி ஆயிட்டானுங்களே. இப்ப உள்ள திமுக காரன் ஃபுல்லா தற்கூரி ஆகுறானே. எல்லாம் ரைட். ஆனா கேள்வி வந்து என்ன அப்படின்னா, முதல்ல அதாவது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை மாசம் வந்து இங்க வராருன்னா வேலை இருக்கு, சிஎம்க்கு வேலை இருக்கு. இவனுங்க எல்லாம் கஜனா தொச்சி எல்லாத்தையும் நாசனம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. புரியுதுங்களா? அதனால வந்து வேலை இருக்கும். சும்மா எத்தவனும் வந்துட முடியாது, செய்ய முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும். வருவாரு. இவரு மட்டும் வந்துட்டாரு. அவன குளத்தூர் தொகுதி தான் மாசம் 2 வருஷத்துல அவர் வந்தது 1 வருஷத்துக்கு ஒரு இடம் ஆனதுக்கு அப்புறம் பெரம்பூர்ல என்ன டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னா பொறுமையா தான் வந்தவனா அவனா முட்டை வியாபாரம் மாதிரி தான் முட்டையை வச்சு ஊத்துறதுக்கு பொறுமையா தான் அவன் எல்லாமே மாற்றம் வந்துச்சு. பொறுமையா தான் நடக்கும். சில பல தற்கூரிங்க பேசின்னு இருப்பானுங்க, அவன் பேச்சால எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்களை தற்கூரியான்ட்டு இப்ப இவனுங்க தற்கூரி ஆயிட்டாங்க. திமுக அத்தனை பேருமே தற்கூரி பேசுறாங்க. என்னோட கேள்வி பெரம்பூர் இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? அடிப்படையில இந்த ஊருக்கு பேரே வந்து பேர் அன்பூர். உலகத்துக்கு சிறந்தது பாரத தேசம், பாரத தேசம் சிறந்தது தென்னிந்தியா, தென்னிந்தியாவில் சிறந்தது சென்னை, சென்னையில சிறந்தது வட சென்னை. எதை நிர்ணயிக்குதோ எதை நினைக்குதோ அதான் இந்த தேசத்திலே நடக்கும். இந்த திலேயே அதான் நடக்கும். ஏன்னா இது அன்புக்கு சிறந்த ஊர், வேச பகவான் அமர்ந்த ஊர். இத வந்து பனையூர்ல சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி அங்கேயே போட்டாச்சு இந்த விஷயத்த.